ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி காப்பிக்கினியோட எபிசோட் 51 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் சைரன் ஒரு நியூஸ் லைவ்ல பேசுறதுக்காக பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கா. இதே நேரத்தில் கோர்கன் ஃபேமிலி அவங்களோட அடுத்த வாரிசான ஃபெரத் கோர்கனோட டிசைன்ஸை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கான ஃபங்க்ஷனில் இருக்காங்க. அப்போ தான் இந்த நியூஸ் லைவ் பற்றி அவங்களுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் இந்த கோர்கன் ஃபேமிலியில் இவ்வளோ நாள் சைரன் என்ன வாழ்க்கை வாழ்ந்தா அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபெரத் அவசர அவசரமாக அவளை தேடி போயிட்டு இருக்கா. இது நடக்கிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, சைரனை கடத்தி கொண்டு போகிற காட்டுப்பூச்சி. இதை தெரிஞ்சுக்கிட்ட குல்கன் ஃபெரத்துக்கு கால் பண்ணி சொல்றா. அந்த நேரத்துல ஃபெரத் அங்க டின்னர்ல இருக்கா. எல்லாரும் அங்க வந்திருக்காங்க. சேரனை இவன் காப்பாத்தணும்னு நினைக்கிறான். பட் எல்லாரும் முன்னாடி இவன் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னனால வேற வழி இல்லாம அமைதியாகிறான். அபிக்கு மெசேஜ் மட்டும் பண்ணி சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல சாப்பிட்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஜெரின் இந்த லேடி கோர்கன் ஃபேமிலிக்குள்ள என்ட்ராக ட்ரை பண்றா. அவளை தடுத்து நிறுத்துறது ஜெரின். இவ யாரு அப்படின்னா, எபிசோட 1ல இந்த லேடி தான் ஃபெரத்தோட பேருக்கு கெட்ட பேர் வர மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதுக்கு காரணமே பெலின் தான். இதை நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவா, பணம் தரல அப்படின்னா. அதனால இவன் எப்படியாவது உனக்கு பணம் தர, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் அவசர அவசரமா பின் வழியா ஃபெரத் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். சைரனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் பத்தி அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இவன் இந்த பொண்ணை கூட்டிட்டு மால்க்கு போயிருக்கான். அவனோட பம்பை கிஸ் பண்ணது, இந்த மாதிரி எல்லா போட்டோஸையும் இவங்க அப்பா காட்டுறாரு. இதை பார்த்து அவ பயங்கர ஷாக் ஆகும்போது, நான் ஏன் இதெல்லாம் பண்றேன் தெரியுமா, என்ன ஒரு நியூஸ் சேனல் அப்ரோச் பண்ணாங்க. நாம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியே சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அது மூலமா நீ உன்னோட 2 காலம் நிக்கணும்னு நினைக்கிறீல, நின்னுக்கோ. ஆனா அந்த ஃபெரத்தோட ஃபேமிலி நம்மளுக்கு எவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க. உன் பாட்டி வாழ்க்கை முழுக்க காத்துட்டு இருந்தது அந்த காலிஸ் கோர்கனுக்காக. இப்படி நம்ம பாட்டி வரைக்கும் ஏமாத்தின அவங்கள இப்படியே நம்ம விடுறது சரியில்லை. அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காட்டி பூச்சி பேசுறான். இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றப்ப அவளை கழுத்து பிடிச்சி நெருக்கிறான். ஜெரின் இந்த லேடியை கூட்டிட்டு வந்திருக்கிறது அவளோட அண்ணன்ட்ட தான். அவ அண்ணன், இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீ பாத்திருக்கியா, சரி வேற வழி இல்ல, நீயும் இந்த வீட்லயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த நேரத்துல ஃபெரத் நேரா போறது அவங்க அம்மாட்டையும் பாட்டிட்டையும் தான். போய் இந்த மாதிரி நடந்துருச்சு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்களுக்குமே ஐடியா இல்லை. பட் இவன் யார்கிட்ட காட்டுப்பூச்சி கடைசியா யார்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அது ஓகேஷ் அப்படிங்கிற ஆண்டப்ப சேர்ந்த ஒரு ரவுடி கிட்ட. சரி ஓகே, நான் அவன்கிட்ட பேசுறேன்னு சொல்லி அவன் ஒரு பெரிய ரவுடி அவன்கிட்ட பேசி அவனை கண்டபடி திட்டி அவன்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்குறாங்க. கடைசியா இஸ்தான்புல்ல இருக்கிற ஒரு வீட்டுல, ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல இருக்கிற வீட்டை தான் காட்டுப்பூச்சி இருக்கான் அப்படிங்கறது இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த டைம்ல தூங்க முடியாம தங்கச்சிக்கு என்ன நினைச்சு தெரியாம கஷ்டப்படுற சுனாக்கு மெசேஜ் பண்ணி கார் கிளம்புது, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றாங்க. இவ யாருக்கும் தெரியாம அந்த கார்ல ஏறி இவங்க இருக்கிற இடத்துக்கு வரா. என்ன பிளான்னு சொல்ல இவன் நேரா போய் பாக்குறது காட்டுப்பூச்சிய. காட்டுப்பூச்சி சுனாவை பார்த்ததுமே பயங்கர கோவத்துல அவ கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் 1 hourல போகல அப்படின்னா இந்த இடத்த தேடி போலீஸ் வரும், ஒழுங்கா என் தங்கச்சியை என் கூட அனுப்பிவே அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கா. இவ பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த வீட்டுல இருக்கிற ஜன்னல் கதவோட கம்பி எல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருக்காங்க, சத்தம் கேட்காம. சேரன் வந்ததும் சுனாவை பார்த்து ஹக் பண்ணிட்டு, நீ எதுக்கு வந்த, நீ இருக்கிற இடம் தப்பானது, எனக்கு அப்பா தான் சரி, அப்பா சொல்றதா சரி, நான் அப்பா சொல்றதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நியூஸ் லைவ்ல பேச போறேன். இதுக்கு மேல நீ என் லைஃப்ல இருக்க வேண்டாம், அப்பா மட்டும்தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறா. இதை எதிர்பார்க்காத சுனா ரொம்பவே கஷ்டப்படுறா. நீ முதல்ல இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூம்குள்ள போயிடுறா. சுனா கண்டபடி அவங்க அப்பாட்ட பேசிட்டு திட்டிட்டு அவளும் அங்கிருந்து போயிடுறா. சரி சைரன், இதுக்கு மேல நீ இங்க அடைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல, வா எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரூம்ல போய் பார்க்கும்போது சைரனும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கா. அக்கா தங்கச்சி 2 பேரும் வெளியே போய் சந்தோஷப்பட்டுட்டு 2 கார்ல மாத்தி மாத்தி ஏறிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சைரனை கூட்டிட்டு போறது ஃபெரத். அவன் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் கூட்டிட்டு போறான். அபி கூட சுனா பத்திரமா போயிட்டு இருக்கா. 2 பேரும் எதுவும் பேச முடியாம கஷ்டத்தோட போயிட்டு இருக்காங்க. லேட்டா வீட்டுக்கு வந்தா சுனாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, கயா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேல இப்படி பண்ணினா வேற மாதிரி இது முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டு வார்ன் பண்றான். இந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசும்போது இவங்க 2 பேத்துக்குள்ள ஆர்குமெண்ட் தான் வருது. ஏன்னா அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் 2 பேருமே இருக்காங்க. இந்த ஆர்குமெண்ட்னால அவளை ரோட்லயே இறக்கி விட்டுட்டு இவன் போயிடுறான். இந்த நேரத்துல கசிம்க்கு கால் பண்ற சேஷ்முக். எனக்கு தெரியும் உங்களுக்கு கோரியன் ஃபேமிலி பிடிக்காதுன்னு, எனக்கும் பிடிக்காது, எதிரிக்கு எதிரி நண்பன்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்கலாம். நீ இப்ப என்ன ட்ரை பண்றியோ அதை என்கிட்ட கொண்டு வா, அதை அரேஞ்ச் பண்றதுக்கான வேலையை நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறான். சரின்னு சேஷ்முக பார்க்கலாம் இவன் கிளம்பிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்ல சைரன் நடந்து வரதை பாக்குறான். போய் என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி வர அப்படின்னு கேட்கும்போது, நீங்க சொல்றத செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்.
இதுக்கு முன்னாடி வரைக்கும் சேரனுக்கு இந்த மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்ல எல்லாத்தையும் சொல்லாங்கிற ஐடியா இருக்காது. பட் ஃபெரித் பேசின விஷயங்கள்னால கோவம் வந்து எல்லா விஷயங்களையும் பேசணும் அப்படிங்கிறத முடிவு பண்றா. நான் நியூஸ்ல பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. சந்தோஷப்பட்டு காட்டுப்பூச்சி அவளை கூட்டிட்டு போறான். இந்த நேரத்துலதான் தாத்தா ஆர்கன் கிட்ட, நாம ஃபெரித்தோட டிசைன்ஸை இந்த உலகத்துக்கு பப்ளிஷ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. காலிஸ் கோர்கனுக்கு அப்புறம் இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள போறது ஃபெரித் கோர்கன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க வர ஃபெரித்துமே இந்த விஷயத்தை தெரிஞ்சு சந்தோஷப்படுறான். இவனோட ஃபங்க்ஷனுக்காக வீட்டுல இருக்கிற எல்லாரும் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு குல்கனும் வரா. தன்னோட பையன் இல்லையா, விட்டு கொடுக்க முடியாதுல்ல. இதே நேரத்துல ஒரு இடத்துல சேரனும் ரெடி ஆயிட்டு இருக்கா நியூஸ் லைவ் ரிப்போர்ட்காக. இந்த நேரத்துல ஃபங்க்ஷனுக்காக ஒண்ணு கூடி இருக்கிற எல்லாருக்கும் இப்படி ஒரு லைவ் வரப்போறது தெரியுது. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறப்ப ஃபெரித் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கார்ல போறான். எல்லாரும் போன்ல பாக்குற விஷயத்த தாத்தா அந்த இடத்துல லைவாவே போடுறாரு. எல்லாரும் போன்ல பாத்துட்டு இருக்காங்க. நான் இப்படி பாக்குறதுனால என்ன மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அப்ப பேச ஆரம்பிக்கிற சேரன் அவங்க அப்பாவுக்கு எதிராக தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறா. நீங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிற இந்த ஃபெரித் கோர்கன் ஃபேமிலி இந்த கண்ட்ரிலேயே ஒன் ஆஃப் த மதிப்பு மிக்க ஃபேமிலி. அது அங்க வாழணும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லாரோட கனவு. ஆனா அது எனக்கு இல்ல. அது ஒரு கனவாவே இல்ல. அது ஒரு மோசமான கனவா இருந்துச்சு. நான் ஃபெரித்தை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக என் அப்பா என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. இந்த ஃபோர்ஸ்டு மேரேஜுக்கு முக்கியமான காரணம் காலிஸ் கோர்கன் தான். அவரோட பேரனுக்கு பொண்ணுங்கள்லாம் ஒண்ணு கூடுற ஹமம்ல இருந்து சூஸ் பண்ணாரு. அது சூஸ் பண்ணது என்ன இல்ல, என் அக்காவை. என்ன பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொன்ன அவங்க பேரனுக்காக விருப்பமே இல்லாத என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் அப்பா ஒரு பொருளை விற்கிற மாதிரி என்னை வித்துட்டாரு அவங்களுக்கு. கோர்கன் ஃபேமிலியில இருக்கிற இத்தனை பேர்ல ஒருத்தர் கூட எதுக்குமே அப்ஜெக்ட் பண்ணல. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரே வழியா இருந்தது. அந்த வீட்டுல எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு எதுவுமே கிடையாது. நான் அந்த வீட்டு விட்டு வெளியே எங்கேயுமே போக முடியாது. நான் படிக்கிறதுக்கு கூட அவங்க விரும்பல. நான் அந்த வீட்லயே அவங்க பேரை என்ன பண்றாங்களோ அதை கேட்டுட்டு பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரே வழி. நான் எந்த அளவுக்கு அமைதியா இருந்தேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. ஈவன் என்னோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே அந்த பொண்ணு என் ரூம்ல தான் இருந்தா. இப்போ பிரெக்னெண்டா இருக்கிற அவளுக்கும் அந்த இல்லெஜிட்டிமேட் சைல்டுக்கும் அவங்க பயங்கர மரியாதை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல தான் நான் இருக்கேன். அந்த மரியாதை இப்போ வரைக்கும் எனக்கு கூட கிடைக்கல. இப்போ வரைக்கும் அவ அங்கதான் இருக்கா. இது அத்தனையும் பார்த்துட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்த, எதையும் பேச முடியாம இருந்த ஒருத்தி தான் நான். என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் நீ பார்த்தாலும் எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி இவக்கு சொல்லும்போது, ஏன் இதுக்கு எப்பவுமே நீங்க ரியாக்ட் பண்ணல, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டேவே தெரிஞ்சு ஏன் அமைதியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கல்யாணம் முதல் நாளே அந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்துட்டா. அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டான்னா இந்த உலகம் என்னென்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியும்ல. என் நிலைமை உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் அப்படின்னு சொல்றா. இந்த நேரத்துல கரெக்டா அந்த நியூஸ் லைவ்க்கு ஃபெரித் வந்துடுறான். இந்த லைவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நீங்க இதுக்கப்புறம் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வாழ்க்கை அவங்க சூஸ் பண்ணதா இருக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பர்சன் பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட பணத்தினாலேயோ புகழ்னாலேயோ இது எதுனாலே இல்லாம ரெண்டு பேர்த்தோட உண்மையான கேரக்டர் மூலமா ஒருத்தர் பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்க அமைதியா இருக்கிறது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களோட ஜென்ரேஷனுக்கே அந்த அமைதி போய் சேரும். அவங்க என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லி கொடுக்கப்படும். அதனால கை ஓங்கப்படுற முதல் டைமே சத்தமா இந்த உலகத்துக்கு சொல்லுங்க. அப்படின்னா மட்டும்தான் நீங்க இதுக்கப்புறமா வாழ போற லைஃபையாவது நிம்மதியா வாழ முடியும். ஏன்னா நீங்க ஏத்துக்கிற காதலும் வெறுப்பும் உங்களுக்கு அப்புறம் ஜென்ரேஷனா போகதான் போகுது. அது நீங்க ஏத்துக்கிட்ட ஒரு அவமானமோ ஒரு சந்தோஷமாவோ போகாது. அது மல்டிபிள் டைம்ஸ் பெருகிதான் ஒவ்வொருத்தருக்கும் கடத்தப்படும். இப்படி பேசி முடிக்கிற சேரனை பார்த்து மொத்த கோர்கன் ஃபேமிலியும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.